சிவர் என்ன அப்பவே வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரவே இல்ல. சிவருக்கு இதே வேலைதான். அப்ப பாரு. அனு, வாங்க பாட்டி, உட்காருங்க பாட்டி. இருக்கட்டும் இருக்கட்டும்மா, பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா, என்ன இங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க? அங்கேருந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது வர எந்தி போயிட்டேன். அதான் உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரகு ரூமுக்கு வந்தேன். அங்கே 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருந்தீங்களா? சரி, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிரியாவை பார்க்கறதுக்கு போயிட்டேன். என்னாச்சுமா? ரகு ரூமுக்குள்ளே வரும்போது கோவமாக இருந்தான். ஏதாச்சும் சத்தம் போட்டானோ ஒன்று? ஏதாச்சும் இப்படி பேசுனதுக்கு? அது அவ இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுத்ததுனால என் யாராண்டி எதனா உங்ககிட்ட சத்தம் போட்டுருப்பானா இருக்கும். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா, என்ன சரியா? அதுவும் இல்லாமல் பிள்ளை வருத்தப்பட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே மானு? அவ பேசுனதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத மானு. அவளுக்கு என்ன பண்றோம் என்ன பண்ணக்கூடாதுன்றது எதுவுமே தெரியல. எதை வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கா இஷ்டத்துக்கு. நாங்களும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டும் கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளவுதான் சொல்றது? ஐயோ பாட்டி, நீங்க பாருங்க, அவங்க பேசுறதெல்லாம் பத்திலாம் நான் கவலைப்படவே இல்லை. அவங்க பேசுறத பத்தி கவலைப்பட்டேன்னா என் வாழ்க்கையை நான் எப்ப பாக்குறது? அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. எனக்கு அவங்க பேசினதுல வருத்தம் இருக்கதான் செய்யுது, சில்லன்னு சொல்லல. அதுக்காண்டி அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை பாட்டி. எனக்கு அவங்கள விட நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ அது வந்து என்னம்மா ஏதோ சொல்ல வந்தா? என்னது? ஒன்னும் இல்லை பாட்டி. சொல்லுமானு, ஏதோ சொல்ல வந்த ஒண்ணு இல்லைன்னு அப்படியே முடிக்கிட்ட வார்த்தைய என்னன்னு சொன்னாதானே தெரியும். அது வந்து பாட்டி, பிரியா குழந்தை விஷயத்த பத்தி கேட்க வந்தேன். என்ன சொன்னாங்க? குழந்தை எப்போ பிறக்கணும்னு சொன்னாங்களா பாட்டி? ஏதாச்சும் ரேஷ்மக்கா இப்ப தானே வந்தாங்க, அதை செக்லாம் பண்ணிட்டாங்களா? என்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். உங்களுக்கு தெரியாதுல்ல, அதான். அதுவாமா? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா. அவ வலி வலின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு தான் இருக்கா. ரேஸ்மாவும் அவளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். வலி இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா டோசேஜ் தரணும் அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு சரியா வேலைங்களை பார்த்துக்கோ. அவ பேசுறதுலாம் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. அது வலியை அதிகப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வெளியே வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போதைக்கு நல்லா 5 விரல் போற அளவுக்கு கை ஓப்பன் ஆயிருக்கான். அதனால பிரச்சனை இல்லை. 5 ஃபிங்கரா? அப்பனா குழந்தை ஈஸியா வந்துரும்ல பாட்டி? இல்லம்மா கையளவு சொல்லலை. இந்த ஏதோ ஒன்று சொன்னால, ஏதோ ஒன்று சிஎம்மா பிஎம்னு ஏதோ ஒன்று சொன்னாமா. 5 இன்ச்சுன்னு சொன்னாங்களா பாட்டி? ஆமாம்மா 5 இன்ச்சு. அது 10 இன்ச்சுக்கு மேலே ஓப்பன் ஆகணுமாமே. அப்பதான் பெல்ல நார்மலாவே வருமா. 10 இன்ச்சுக்கு மேலே ஓப்பன் ஆனாதான் வலி வரும்போதெல்லாம் கரெக்டாக தலை பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அது வெளியே வந்துடும். அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. நம்மளுக்கு ஒன்றும் புரியலம்மா, வேலைங்கவும் செய்யலை. என் மாமியார் காலத்துலலாம் நான் ஆஸ்பத்திரிக்கும் போனதில்லை, எங்கேயும் போனதில்லை. உன் மாமனாரெல்லாம் பெற்றதெல்லாம் அப்படியே வீட்டில் இருந்தபடி தான் பெற்றேன். வீட்டில் இருக்கும்போது வலி வந்தது நடுராத்திரி. என் அம்மா வீட்டில் தான் கடந்தேன். அங்கனே இங்கனே 4 துணியை கட்டுனாங்க. வயிற்று பிடிச்சி ஒரு வைத்தியச்சு நல்லா பிடிச்சி அழுத்துனா அம்மான ஒரு ஓங்கி ஒரு கத்தை தான் கத்தினேன். பிள்ளை பக்கத்தையும் வந்து உளுந்துது. அதுக்கப்புறம் அந்த அழுக்கெல்லாம் இன்னொரு வயிற்ற பிடிச்சி இருக்குன்னு அப்பெல்லாம் அழுத்துனாங்க. அதுவும் வந்து உளுந்துட்டு. சின்ன காலத்துல தான் ஆப்ரேஷனா நார்மலா இல்லை என்னது ஏதுன்னு உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த காலத்துல அப்படிலாம் இருக்கவா செஞ்சிச்சு, பிள்ளை பெக்கவா செய்யல. என்ன சொல்லுங்க? நீங்க கேட்கறது கரெக்ட் தான் பாட்டி. அந்த காலம் மாதிரி இந்த காலம் எங்க பாட்டி இருக்கு, நீங்களே சொல்லுங்க. கிளவி அங்க என்ன கோத்து விட்டுட்டு இங்க வந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்கா பாரு. இவளை பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கு. அம்மாவை பேசாம முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனதுக்கு இந்த கிளவி அனுப்பியிருக்கலாம். அதை தான் பண்ணணும் முதல்ல. யாருமே இல்லாம ஆனது ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டாதான் இவளுக்குலாம் புத்தி வரும். இவளை நான் பார்த்து செஞ்சு நிக்கிறதுனால இந்த கிளவிக்கு என் மேல இவ்வளோ மதிப்பு இல்லாம போயிட்டு. உனக்கு இருக்குடி இரு, உனக்கு மொத்தமா சேர்த்து வைக்கிறேன் ஆப்பு. அப்பதான் இந்த தாட்சை நீ யாருன்னு தெரியும். அனு, கையில என்னம்மா ஏதோ ஹாஸ்பிட்டல் ஃபைல் மாதிரி இருக்கு? நம்ம ஹாஸ்பிட்டலா? அதுல என்ன குழந்தையோட உருவம்லாம் வரைஞ்சிருக்கு? யாருக்குமா? அது வந்து பாட்டி, அது யாருக்குன்னு சொல்லுமா. சில பாட்டி, அது வந்து அனு, நீ மாசமா இருக்கதானே? அப்பமே அங்க வச்சு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உன் மாமியார் கறிதான் நடுவுல நாய் குலைக்கிற மாதிரி வவுன்னு வந்து குலைச்சிக்கிட்டு இருந்ததுனால அப்படியே மறந்தாப்பல விட்டாச்சு. உண்மையா நீ மாசமா இருக்கியா கண்ணு? அத்தை சொல்லி வாய முடியல அதை வந்து நிக்கா. என்னடி சின்ன பார்த்தா உங்களுக்கு நாய் மாதிரியா தெரியுது, அப்புறம் என்ன நரி மாதிரியா தெரியுது? சிங்க பாருங்க அத்தை, அவளை வேணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாமா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்காண்டி அவளை தலையில தூக்கி வச்சு ஆடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தொப்பக்கட்டின்னு மாடிப்படியில இருந்து உங்களை தள்ளி விடுவா. கீழே விழும்போதுதான் என் ஞாபகம் உங்களுக்கு வரும். அப்பதான் நான் யாருன்னு உங்களுக்கு புரியும். நம்ம மருமவன் நம்மளை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான்னு சொல்லி. பிள்ளை இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு அவ வாழ்க்கையை சேர்த்தடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா மருமக மண்ணா கட்டினிக்கிட்டு சின்ன வாட்டி ஏதாச்சும் வந்து பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பிள்ளை வாழ்க்கையை அவ அழிக்கிறாளா இல்ல நீ அழிக்கிறியாடி? இல்ல கேட்கறதுக்கு பதில சொல்லி. எந்த பெத்த தாயாச்சும் தான் பிள்ளைக்கு குழந்தை உண்டாவாம இப்படி இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுவாளா? ஆனா நீ சந்தோஷப்படுவேன். சேனா நீ தான் சுயநலவாதியாச்சே. உனக்கு என்ன தேவையோ அதுல மட்டும் கரெக்டா இருப்பேன். உன் பிள்ளை கேட்டதுல தப்பே இல்லதா சைனி. உன் பிள்ளை என்ன வேற ஒருத்தையா கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான்? சிவளை தானே கல்யாணம் பண்ணிருக்கான். அப்ப இவ தானே பிள்ளை பெற்று தரணும். சிவளை பார்த்து அந்த வயிற்றுல புழு பூச்சி தங்குமான்னு கேக்குறிய? அப்போ இவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னா உன் மொவன் யாரு? இவனுடைய புருஷன் தானே. அப்ப அவனுக்கும் அப்படிதான் என்ன சொல்ற நீ? சாபம் விடாம தான் சொல்ற. பெத்த பிள்ளைங்களுக்கு சாப வித தாயை இங்க தாண்டி அம்மா பாக்கேன், நான் வேற எங்கேயும் பாக்கல. ஓ அப்படியா? சரி சரி. நான் வேற இங்கே சேர் போட்டு உட்கார்றேன், நல்லா பாத்து ரசிங்க.
உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல அத்தை. அவதான் என்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஏமாத்துறானா, அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் எவ்வளவு பேசி சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது என்ன பண்ணாலும். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்னோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். அங்க பிரியாக்கு வலி வந்துட்டா, சீக்கிரமா வர சொன்னா ரேஷ்மா. நீங்க என்ன இங்க உட்காந்து இவகிட்ட கதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சிவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கதா நம்மளுக்கு வேலை? உங்ககிட்ட தான் கேக்குறேன். வாங்க நம்ம போயிட்டு பிரியா கிட்ட இருப்போம். அதான் பிரியாவோட மாமியார் எல்லாருமே இருக்காங்களே, அப்புறம் என்ன? அனுவுக்கு அம்மா கூட அங்கதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட போயிட்டு சொல்ல வேண்டியதானே, பேச வேண்டியதானே. போய் அவங்க கூட இருந்து என்ன பண்ணணும்னு ரேஷ்மா கிட்ட கேட்டு அங்க கூட இல்லு போ. அதை விட்டுட்டு வயசான காலத்துல என்ன இழுத்து பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கா. போடி போ. அதான் பிரியாவோட மாமியாரு அனுவுக்கு அம்மா எல்லாருமே அங்கதானே இருக்காங்க. போய் கூட மாட நின்னு என்ன பண்ணணும்னு கேளு. ஆமா, பிள்ளை வழியில துடிச்சுக்கிட்டு கிடக்கா, என்ன வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நான் நிக்கவே முடியாம நின்னுகிட்டு இருக்கேன், என்ன வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. சாடைய பாரு சாடைய போ. அங்கதான் இருக்காங்களா எல்லாரும், அப்புறம் என்ன? நீங்க பாருங்க அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு என்னால பேசிக்கிட்டு இருக்க முடியாது. உங்க பேத்தி தானே, நீங்க வாங்க வந்து அவங்க கிட்ட பேசுங்க. சரி வரேன் போ. ஏதோ மாசமா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அத நீ சொல்லிட்டலாம். வயிற்றுலதான் புளி பூச்சி தங்காது. நீ அப்ப என்ன, நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறா? போ வரேன். ஒட்டு கேட்டுக்கிட்டு நல்லா நிப்பா கிளவி. எது சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொன்னேன். நீ என்ன சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியாமையா இருக்கு. போவாம இங்கே பாய் போட்டா படுக்க போறாங்க. சேதோ இவங்க பேசுறது கேட்காத மாதிரியும், சும்மா பக்கத்துல வந்தாலே நீங்க பேசுறது கேட்கதான் செய்யும். நான் ஒன்னும் நீங்க பேசுறத ஒட்டி கேட்டுக்கிட்டு எல்லாம் தெரியல. ஆமா ஒட்டி கேட்கலதான் அங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கா போல. இப்ப வந்தேன்னு வச்சுக்கோ, கண்ணு கண்ணு பழுத்துரும். வீட்டுல வாங்குறது பத்தல போல கிளவி. ஷாம் பாட்டி அவங்க கிட்ட என்ன கண்டி பேசுறீங்க? உங்களை இப்பெல்லாம் பேசிட்டு போறாங்க பாருங்க. சின்ன பேசுனா அதை பத்தி எல்லாம் நான் கண்டுக்கிற மாதிரி இல்ல பாட்டி. அதை நினைச்சு வருத்தப்படுற நிலைமையிலும் இப்ப இல்ல. நான் வேற ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்கள நான் சுத்தமா சொல்ல போனா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இப்படி சொல்றேனே, மதிக்கவும் இல்ல, அவங்கள ஒரு மனுஷியா கூட நினைக்கல. சீரியஸாவே அதுதான் உண்மை. எல்லா பொண்ணுங்களும் புகுந்த வீட்டுக்கு வரும்போது தான் மாமியார அம்மா மாதிரி நினைச்சுதான் வருவாங்க. ஆனா இவங்களெல்லாம் என்னோட அம்மாவா என்னால நினைக்கவே முடியாது பாட்டி. நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. இவங்க பேசுறதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு, எவ்வளவோ இன்னும் நடக்க வேண்டியது இருக்கு. இவங்க நினைச்சதையே இவங்க பேசுறதையே நினைச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி வர வேண்டியதுதான். நீங்க எனக்காண்டி உங்ககிட்ட பேசாதீங்க பாட்டி. உங்க மரியாதை தான் இழந்துடுறீங்க நீங்க. அவங்க எப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க பாருங்க, அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு அனுமா, அவ ஒன்னும் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு புதுசு இல்ல. ஆரம்பத்துல இருந்தே என் முன்னாடி நல்லா அத்தை இழிச்சு பேசிக்கிட்டு பின்னாடி விட்டு என்னென்ன பேச்சு பேசுவான்னு எனக்கு என்ன தெரியாம இருக்கு. இருந்தாலும் அவளை என் மாவ போலதான் பாத்துக்கிறேன். சொல்ல போனா என் மாவளுக்கு ஒரு படிக்க மேலதான் அவளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் மாவ கூட என் வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்தா. அதுக்கப்புறமா எவனையோ ஒருத்தனை விரும்புறேன்னு சொல்லிட்டு எங்க விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி போயிட்டா. விருப்பமே இல்லாம அவன் கூட இருந்தாலும் கொஞ்ச நாள்ல சேர்த்துக்கிட்டோம். அந்த வருத்தத்துல அப்படியே அவளை அப்படியே ஒதுக்கி வச்சதுதான். சரியா நீயே பாத்துருப்பியா வந்த நாள்ல இருந்து என்னைக்காச்சும் தான் வருவா. அதுவும் இப்ப பிரியாவுக்கு கல்யாணம் ஆகி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை நடந்துச்சே, அதுல இருந்து சுத்தமா வரதே இல்ல. முத்துமாரியா ஒரு கழுத்தை பிடிச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே தள்ளணும்னு சத்தம் போட்டேன்னு சொல்லிட்டு அதுல கோவத்துல இருக்கா. அதனால பேச்சே இல்லாம போயிட்டு. ஆனா இவளை பாரு, இவளை நான் எல்லா விஷயத்திலயும் தாங்க தான் செய்யறேன். இவளுக்கு எதனா ஒண்ணு பண்ணணும்னா கூட பையன் கிட்ட போய் கேட்க மாட்டா, என் கிட்டதான் வந்து கேட்பா எத்த இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. என்னன்னா மனசு கஷ்டமா இருக்குன்னா, இவ்வளவு நெருக்கமா இருந்துட்டு என்னையே பின்னாடி பேசிட்டு போறா பாரு, அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு. எனக்கு பழகிட்டு அதை கண்டுக்க மாட்டேன் நானே. நீ சின்ன பிள்ளை, அதான் உன் மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு வந்து பேசலாமேன்னு வந்தேன். நீ எனக்கு மேல விவரமா தான் பேசுற. நான் கூட உன்னை சின்ன பிள்ளைன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ நல்ல விவரமான பிள்ளையா தான் இருக்கான்னு. ஹலோ, கேட்டதுக்கு பதிலே சொல்லாம அமைதியா இருக்கா. இது என்னம்மா இது, ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? ஏதாச்சும் நல்ல விஷயமா? சந்தோஷமான விஷயமா? ஏமா அமைதியாவே இருக்க, சொல்ல மாட்டேங்கிற? பாட்டி, அது வேற ஒண்ணும் இல்ல. அனுக்கு ஒரு ரகுக்கும் குழந்தை பிறக்க போகுது. நீங்க மறுபடியும் பாட்டியாக்க போறீங்க. சரி ரகு, என்னன்னு சொல்ற அந்த பையன்? டவுசர் பையல சொல்றது உண்மையால இல்ல டவுசர உண்மையாவே சொல்ற நீ? ஐயோ பாட்டி, இது ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாராசமா இருக்கு. டவுசர்ல கூப்பிடாத பாட்டி. நீ வேற எப்ப பார்த்தாலும் டவுசர் எனக்கு வர கல்யாணம் வர ஆகுது பாட்டி. ஏன் பாட்டி இப்படி நசீப்படுத்துறதுக்குன்னே பண்ற நீ? டவுசர்லாம் கூப்பிடாத பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. சரி பரவாயில்ல, இருக்கட்டும்ல டவுசர. ரகு, உண்மையா வரும்ல, சொல்லல, வாய் திறந்து பதில் சொல்லு. பாட்டிக்கிட்ட சொல்லவே இல்ல. இந்த பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டியோ? சொல்லல, அவன்கிட்ட தான் கேக்குறேன். போய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? சாரி மச்சான். சரி, அங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? கேள்வி கேட்டது நானே. ரகு, பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டியோ? அப்பமா வச்சு அணுகிட்ட இதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதும் கேட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கறி வந்துட்டா. இங்க இருந்து இப்பமா கேட்டுக்கிட்டு இருந்தா அம்மா கறி வந்துட்டா. அதையும் எதையும் பேசிக்கிட்டு அப்படியே மறந்துட்டேன். இப்ப கேட்டா அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கா. நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டியோ ரகு? ஏலே, உங்ககிட்ட தானே கேட்கேன். பாட்டி, அப்படிலாம் இல்ல பாட்டி. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் ஏன் நினைக்க போறேன்? அப்படியெல்லாம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம நான் எப்படி மறைப்பேன்? அது இன்னும் கன்ஃபார்ம்லாம் ஆகல. இப்பதான் டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கான். நாங்களும் வீட்டுல எதுவும் கார்டெலாம் போட்டு செக் பண்ணல. டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வர சொல்லியிருக்கேன். நாள் தள்ளி போயிருக்குன்னு சொன்னான், அவ்வளவுதான். நீ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத.
அவளையே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இவன் ஒரு தெக்கூர் கெட்டவன். நாள் தள்ளி போயிருக்குன்னா அப்ப அது வதம்ல இருக்கும். குழந்தை வரப்போகுது இல்ல ரகு. அனு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ மாசமா இருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த உடனே போயிட்டு ரேஸ்மா கிட்ட, பிரியா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். பிரியா கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏற்கனவே வலிக்குது வலிக்குதுன்னு அழுதுகிட்டு இருந்தாளா. ரகுக்கு வர குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தா பாத்துக்கோ. இந்த நேரத்துல அவனுக்கும் ஒரு குழந்தை வந்திருக்க வேண்டியது இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்னான்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த சந்தோஷத்திலேயே குழந்தையும் பெற்று எடுத்துட்டு வந்துருவா. நான் உடனே போய் சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? பாட்டி, யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் பாட்டி. இல்லை, சந்தோஷமான விஷயத்தை யாமல யாருக்கையும் சொல்ல வேண்டாம்னு சொல்றா. அமைதி இரு, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். பாட்டி. மச்சான், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வெயிட் பண்றேன். நீ டாக்டரை பார்த்துட்டு டேரக்டா கீழே வந்துறியா? செருப்பாலியே அடிப்பேன். உன்னை சொல்ல சொன்னாங்களாடா யாராச்சும்? உன்கிட்ட முதல்ல யாரா சொன்னது? சிஸ்டர் தான் சொன்னாங்க. அனு, இல்ல, நான் உட்காந்துட்டு இருந்தேன். என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாரு. டாக்டர் பார்க்கணும்னு சொன்னேன். அதே ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுமா, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னாரு. சின்ன இந்த மாதிரி விஷயம் யார்கிட்டயும் சொல்லல, நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிதான் சொன்னேன். அது என்ன கிட்ட அவங்க தான் இப்படி சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னல அனு, கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்ட்டு. நீ எதுக்கு இந்த பைத்தியக்காரங்கிட்ட சொன்ன? இந்த பைத்தியக்காரன் சரியான உலர் வாயின்னு உனக்கு தெரியாதா? உங்க ஃப்ரெண்டு உலர் வாயின்னு எனக்கு எப்படி தெரியும்? டேய் மச்சான், அதெல்லாம் ஃபீல் பண்ணாதடா மச்சான். கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும், சரியா? டேட் தள்ளி போயிருக்கு. அதுக்கப்புறமா நான் அனு கிட்ட கேட்ட வரைக்கும் சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்றாங்கடா. அதனால கண்டிப்பா எனக்கு இன்னமும் இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஆயிரும், குழந்தை வந்துரும்னு தோணுது. நீங்க போயிட்டு உடனே டாக்டர் பார்க்கறது தான் எனக்கு கரெக்டா தோணுது. டெஸ்ட் ரிசல்ட் அப்பவே கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. ஏன் இன்னும் வரவே இல்லை? நாங்க அங்க போனா தானே கூப்பிடுவாங்க. நாங்க தான் இங்கேயே ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கோமே. சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணு கார்ல. கார் கீழே இருக்கு. கீ வந்து என்னோட கேபின்குள்ள இருக்கும், டிராப்ல. சரியா? எடுத்து வெயிட் பண்ணு, நானு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரேன், சரியா? சரிடா. போலாமாங்க? போலாம். வாங்க போலாம். சில உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? வருத்தப்படக்கூடாது. ஷாகு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து அழுகக்கூடாது, சரியா? என்ன சொன்னாலும் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? உங்க மனசுல நினைச்சா எனக்கு எப்படி புரியும்? நான் என்ன மேஜிக் ஷோ பண்றேன் அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு? என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா தானே புரியும், சொல்லுங்க. அது வந்து இப்போ நம்ம டெஸ்ட் ரிசல்ட் பார்க்க போறோம்ல. ஆமா. அப்போ அங்க பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் நார்மலாவே பிஹேவ் பண்ணணும், ஓகேவா? அழுகக்கூடாது. குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம்தான், இல்லைனாலும் இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பா குழந்தை எப்போ வரணும்னு இருக்கும் அப்போ வரும். நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது, அழுக்கக்கூடாது, ஓவர் எமோஷனல் ஆகக்கூடாது, சரியா? குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டா கூட யாரும் எப்பவுமே போல நார்மலா தான் இருக்கணும், ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படின்னா வர, இல்லைன்னா வர மாட்டேன். நீங்க டெஸ்ட் ரிசல்ட் பாத்துட்டீங்க தானே, போய் சொல்லாதீங்க. அதனாலதான் நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க. இல்லைன்னா நீங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க. எப்பவுமே என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க. ஆனா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல, குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க டெஸ்ட் ரிசல்ட் பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க ரகு, நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். எனக்கு டாக்டர் கிட்ட வந்துட்டு குழந்தை இல்லைன்னு கேட்கறதுக்குலாம் என்னால முடியாது. நீங்க பாத்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் என்ன பண்றீங்க? நீங்க என்ன வந்துருந்துச்சு ரிசல்ட்ல, சொல்லுங்க. ப்ராமிஸா நீ எந்த டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது. ஜெனிஃபர் இல்ல, அவங்க நைட் ஷிஃப்ட். ரேஷ்மா பார்த்திருந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு வந்து 2 பேர்கிட்டயும் சொல்லியிருப்பான். சோ நீ யார்கிட்டயும் டியூட்டி டாக்டர் கிட்ட தான் செக்அப் போயிருக்கன்னு நல்லாவே தெரியுது. சோ எனக்கும் சத்தியமா தெரியாது. போய் அந்த கேபின்ல யார்கிட்ட நீ டெஸ்ட் கொடுத்துருக்கியோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு உன் கூட வந்தாதான் எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், அனு தைரியசாலி தானே? இப்பதானே சொல்லிட்டு இருந்தா நான் முன்ன மாதிரிலாம் இல்ல, ரொம்ப மாறிட்டேன், நான் ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு அப்படி இப்படின்னு. அப்போ மெச்சூர்டான பொண்ணு எல்லா விஷயத்திலயும் மெச்சூர்டா தானே நடந்துக்கணும், சொல்லு. கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா குழந்தை விஷயத்துல அப்படி எடுத்துக்க முடியல. எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப கூட அத்தை இவளுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொல்லுறாங்க. சரி ஓகே, எனக்கு புரியுது, அது சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு. இருந்தாலும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. ஏன் நம்மளுக்கு மட்டும் குழந்தை பிறக்கிறதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது? நம்மளுக்கு அப்போ குழந்தை பிறக்காதா ரகு? லூசி, டிலே ஆனா இல்ல எனக்கு புரியல. எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்? என்ன 15 வருஷம் 20 வருஷம் ஆயிட்டா என்ன? இன்னும் 15 மாசம் கூட ஃபுல்லா முடியலடி. அதிகபட்சம் 6 மந்த்ஸ் தாண்டி முடிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவோ 2 பேரும் என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள குழந்தை கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு? அது வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். குழந்தை வந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான், அந்த மாதிரி எடுத்துக்கணும், சரியா? ஃபீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிலே ஆகுதுன்னா அது நம்ம 2 பேரும் இருக்கிற விதம், சரியா? அதுக்கும் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.
டிலே ஆகுதுன்றதுக்காண்டி குழந்தை பிறக்காமே இருக்காது அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை கடவுள் எப்போ முடிவு பண்றாரோ அப்ப நம்ம கையில வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணுமே தவிர அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஷார் சொல்றதையும் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம 2 பேருக்கும் தோணுனா நம்ம பேத்துக்கு போறோம். இல்லையா அது எப்போ வருதோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவ்வளவுதான். இதுல ஃபீல் பண்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. செல்லம்ல, நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா சொல்லு, வரேன். இல்லைன்னா நான் அப்படியே கேபினுக்கு போயிடுறேன். போகாதீங்க. சரி ஓகே, நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். ப்ராமிஸா? ப்ராமிஸா குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாலும் அழுக மாட்டேன். நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். சரி போலாமா? ரேஷ்மா, சரிடா, எனக்கு புரியுது, வலிக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. வலியை பொறுத்து தானே ஆகணும். அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. குழந்தை கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் உனக்கு கரெக்டாக ஹெட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 5 to 6 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னும் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பன் ஆகும்போது பேபியோட ஹெட் வெளியே வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இப்போ இனிமா ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். இனிமா இது பண்ணதுக்கப்புறமா, கொடுத்ததுக்கப்புறமா பாத்ரூம்லாம் போயிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நடந்துகிட்டே இரு. கண்டிப்பாக பேபி இன்னும் 2 to 3 ஹவர்ஸில் நான் வெளியே எடுத்துருவேன். ஓகே, பயப்படாத. நாங்கள் எல்லாருமே சுற்றி தானே இருக்கோம். இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? என்னால சத்தியமா முடியாது. அதெல்லாம் முடியாமலாம் இல்லை, கண்டிப்பா முடியும். நீ ஏன் முடியாதுன்னு நினைக்கிற? முடியுன்றதுனாலதான் நீங்க வந்து படுத்துட்டு இருக்க. எத்தனை பேர் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ற முடியும்னு சொல்லிட்டு இருந்து கடைசி நேரத்துல சிசேரியனுக்கு மாதிரி இருக்கு தெரியுமா? ஆனா உனக்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் எதுவுமே இல்லை. பயப்படாத. சில்லன்னு வச்சுக்கோ. உன் மாமியாரை தான் கூப்பிட்டேன். வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. கூப்பிடுவா உன் மாமியாரை. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மோசமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ பேசாம நான் சிசேரியன் பண்ணிக்கவா? அடி பிச்சிருவான் சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? சிசேரியன் பண்றதுக்கு தான் காலையில இருந்து உன்னை சுத்தி டாக்டர் எல்லாருமே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்களா? வாழ பாரு ஆள. சிசேரியன் பண்ணிக்கிறாளாம். சிசேரியன் என்ன நடந்தாலும் உனக்கு சிசேரியன்லாம் என்னால ப்ரிஃபர் பண்ண முடியாது. நார்மல் டெலிவரிக்கு பேபி அழகா வந்துட்டு இருக்காங்க. நீ உன்னோட எஃபெக்ட் போட்டாதான் அந்த பேபி கரெக்டா வெளியே வர முடியும். சில்லன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் பார்த்துக்கோ. பேபிக்கு மூச்சு திணறல் மாதிரி வந்துடும். நீ இதே மாதிரி பிடிவாதமா இருந்தியன்னா அவங்க இனிமா ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. இனிமா கொடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வாக் பண்ணு. முத்துமாரி அவங்க கூட சேர்ந்து எக்ஸசைஸ் கொஞ்சம் அவளை செய்ய வைங்க. ஓகேங்களா? நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க சொல்லித்தரா மாதிரி கொஞ்சம் அவங்க கூட நின்று கோஆப்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா இவ பண்ண மாட்டா. அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் பண்ணா அவளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். சரியா? ஃபிசியோதெரபிஸ்ட் நான் அரேஞ்ச் பண்றேன். ரீனா, நீங்க இனிமா ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ப்ராசஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்கள வாக் பண்ண வச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, சைட்லயே ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் ஹேமா இருக்காங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க. நான் வர சொன்னேன்னு. ஓகே மேம். ரீனா மேம், ரகுவையும் வர சொல்லுங்க. மேம் லேபர் வார்டு. அவனும் டாக்டர் தானே, வேற யாரையும் இல்லையே. சாரி மேம், வர சொல்றேன். இங்க பாரு, நீ இப்படி படுத்துக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. அழகா பேபி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க புஷ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீயும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இது பாசிபிள். இதே மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தானா ஒண்ணுமே முடியாது. பாத்துக்கோ. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணுவோம். முடியாத பட்சத்துக்கு அப்புறமா சிசேரியன் பண்ணிடுவோம். மாமியார் கிட்ட என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. அவ தான் ட்ரையே பண்ணல, அதனாலதான் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். பாத்துக்கோ. விளையாடிட்டு இருக்காத. புரிஞ்சுச்சா உனக்கு? என்ன ரேஷ்மா, நீயும் அவங்கள மாதிரி பேசுற? எனக்கு வலிக்குது தெரியுமா? பேக் பெயின் ரொம்ப வலிக்குது. எனக்கு வயிறு வலிக்கிறத விட ரொம்ப முதுகு தாண்டி வலிக்குது. ஏன் பேக் பெயின் வலிக்குது? எல்லாரும் வயிறு தானே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே வலிதான். பேக் பெயினும் வயிறு வலியும் கால் வலி சேர்ந்தாப்புல வலிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? விட்டு இன்க்ரீஸ் ஆகுதுல்ல உனக்கு வலி. 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அதிகமாகுதா இல்லை எப்படி இருக்கு உனக்கு? நார்மலா தான் இருக்கா? நார்மலா இருக்குன்னா நான் ஏன்டி அழுக போறேன்? 10 மினிட்ஸ் ஒன்ஸ் ரொம்ப வலிக்குது, என்னால முடியல தானே சொல்றேன். அப்போ கண்டிப்பா குழந்தை அவங்க வெளியே வரப்போறாங்கன்னு அர்த்தம். இங்க பாரு, நாங்க சொல்லும் போது நீங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா அழகா முடிஞ்சிரும். இது ஒரு விஷயமே இல்லடி, புரிஞ்சுக்கோ. சரியா? ஆமா, உனக்கு என்ன ஈஸியா சொல்லிடுவேன். என்னால முடியவே இல்லை அம்மா. நீயா இருக்கவும் தான் இந்த ட்ரீட்மெண்ட். சில்லன்னு வச்சுக்கோ. இது வேற ஏதாவது பேஷண்ட் இருந்திருக்கணும், என்கிட்ட நல்லா வாங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க. வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா ஐயான்னு படுத்துக்கிட்டே தான் இருக்கேன். வாக் பண்ற மாதிரி இல்ல. முத்துமாரி, அவ கூட எந்தி வாக் பண்ண சொல்லுங்க அவளை. சிலனா உன் மாமியாரை கூப்பிடவா? ஐயோ நீ வேற, சும்மா இரு ரேஷ்மா, நடக்கிறேன் போ. ரேஷ்மா, ரேஷ்மா, பாட்டி எப்படி கத்திட்டு வராங்க? பாட்டி நீங்க உள்ள போக கூடாது பாட்டி, போனா திட்டுவாங்க. இருங்க பாட்டி. அது இருமா. ரேஷ்மா,
பட்டி பட்டி பொறுமை பொறுமை என்னாச்சு ரேஸ்மா உனக்கு விஷயம் தெரியுமா என்னன்னு சொன்னாதானே தெரியும் என்ன விஷயம் ரகுக்கும் அனுவுக்கும் குழந்தை பிறக்க போகுது பாட்டி உண்மையாவ சொல்ற? ஆமாட்டி உண்மையாதான் சொல்றேன் என்ன சொல்ற பாட்டி உனக்கு யாரும் சொன்னா என்ன வந்து உளறிட்டு இருக்க நீ ரகு இதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை இவ்வளவு நேரம் பேசிட்டு தானே வந்தான் அவன்கிட்ட எடி நாள் தள்ளி போயிருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு செக் பண்றதுக்கு இப்பதான் வந்திருக்காங்க 2 பேரும் அனு காலையிலே வந்தாலா அதனாலதான் வந்தா இந்த விஷயத்த அப்பமே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன் உன் அம்மா கடைதான் பாதிலே வந்து அதையும் எதையும் பேசி விட்டுட்டா இப்போ அந்த டவுசர் பையன் இருக்கானே ஐயோ அவன் பேர் கூட வர மாட்டேங்குதே அவன் டாக்டர்டி டவுசரி ஐயோ அவன் பேர் என்னன்னு மறந்து விட்டே அதே ரகுவோட ஃப்ரெண்டுடி ஆதியா அவனே தான் அவன் தான் சொன்னான் இப்பதான் எனக்கு அதான் ரேஸ்மா கிட்டே இவகிட்டே சொல்லலாம்னு ஓடி வந்தேன் பிரியா உனக்கு துணைக்கு அனுபவம் வரப்போறா கவலைப்படாத இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படியே பாட்டி ரொம்ப சந்தோஷம் பாட்டி. சிவேனடி சந்தோஷமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஊனிக்கிட்டு இருக்கா நீ என்ன சந்தோஷமான விஷயம் சொன்னாலும் அவ அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவா அவளே பிரசவ வழியில இருக்கா நீ என்னன்னா ஆமா ஷார கிட்ட நீ ரூம்குள்ள வந்த நர்ஸ் அங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நீ பட்டுன்னு வந்துட்டே இருக்க மேம் நான் சொல்ல பாட்டி உள்ள வந்துட்டாங்க மேம். சரி நான் பேசிக்கிறேன் நீங்க போங்க. ஓகே மேம். ஃப்ராடு ரகு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாட்டி காலையில இருந்து ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்புறமா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தனியா நான் வேற அவங்க கூட நின்று பேசியிருக்கேன் ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு என்கிட்ட அவனுக்கு இருக்கு. ஆமா ஷாங்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல அவனுக்கு இருக்கு. சரி ஓகே நீ அப்படியே பேசிட்டு நேரத்தை கடத்தலாம் நினைக்காத செந்தி எந்தி வாக் பண்ணு செந்தின்னு சொன்னேன் முத்துமாரி நீங்க போயிட்டு உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்களேன். ஐயோ வேண்டாம் நானும் எந்திக்கிறேன். வாக் பண்ணு.